இதுல 5 lakhs இருக்குது, 5 lakhs ரூபாய் இருக்குது. ஃபாரின் பார்ட்டி ஊர்காய் எங்க நாக்கே தொங்கே போட்டலேறான். சீக்கிரம் சர குடுக்குறான், நம்ம எக்ஸ்போர்ட் பண்றான். சரி அத்தை விடு சேட்டு. இப்ப நம்ம ஊருகா கம்பெனிய ஒரு மாதிரியா நான் ப்ரமோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். குஜ்ஜி பாப்பு தான் நம்ம கம்பெனியோட லேட்டஸ்ட் ப்ரமோட்டர். இல்ல பாப்பு? ஆமா. ரேட் எல்லாம் கொஞ்சம் கூட்டி குடியா, பழைய ரேட்டுக்கு கட்டுப்படி ஆகாதியா? அரே ரேட் ஏத்தாதே, அப்புறம் பிசினஸ் சரிப்பட்டு வரான் இல்ல. குஜ்ஜி பாப்பு பாவம் சேட்டுக்கும் பசிக்கும்ல, அவருக்கும் ஊட்டு, அப்படியே ரேட்டையும் கூட்டு. சேட்டு ஏத்த மாட்டியா? சேட்டு ஏற்கனவே ரொம்ப ஏத்தி நொந்து போட்டான். எனக்காக ஏத்த மாட்டியா? இப்ப நாட்டுல ரொம்ப விலைவாசி ஜாஸ்தி ஆச்சா, அதனாலதான் நாங்க கூட எங்க ரேட்டை ஏத்திட்டோம். ஏத்துறே மேரா பியாரி நிம்பல் மேல நம்கி மஜா மேரா பியாரி. சேட்டு நான் உள்ள போய் ஒரு காய தயார் பண்றேன். வாங்கடா டே. போட கேளம். क्या மாம்பழம். யாரே தங்கச்சி? யாரு? நான் தான் 1000 தலை வாங்கி அபூர்வ சிந்தாமணி. ஐயோ, ஒண்ணும் சேர்த்தால் 2, இல்லை ஒண்ணும் சேர்த்தால் 11. ஐயோ இந்த கணக்கு பேய், இத நான் படிக்கல என்ன விட்டுரு. ஐயோ கணக்கு பேய். அம்மா டேய் எனக்கு என்ன இருக்கு? உனக்கு என்ன வேணுமாமா? சூடான அப்பத்தோட தேங்காய் பால் வேணுமா? மல்லிகைப்பூ இட்லியில உரப்பு சட்னி சேர்க்கவா, இல்ல கிச்சடி சம்பா சோத்தோட நெத்தில கருவாடு வேணுமா? அதெல்லாம் வேணாம், சோறு போடு போதும். ஏய் என்ன குழம்பு ஊத்திக்கிட்டே இருக்க? உன்னை நினைச்சேன், குழம்பி போயிட்டேயா. வீணா என்ன நினைச்சு கற்பனை வளர்த்துக்காத. நான் கட்டிக்கிட்டா செண்பகத்தை தான் கட்டிக்குவேன், ஞாபகம் வச்சுக்க. பையா, என் பொண்ணு சொல்லிச்சு, நீ வந்ததுல இருந்து எங்க முதலாளி அம்மா நல்லா சாப்பிடுறாங்களா தூங்குறாங்களா நல்ல முன்னேற்றம் தெரியுதா. எப்படியோ எங்க முதலாளி அம்மா நல்லா இருந்தா போதும். அது மாதிரி நீங்களும் நல்லா இருக்கணும்னு. எப்பனா இந்த குடிய ஓட போறீங்க? நல்லா சொல்லு, அப்பவாது இந்த ஆளு திருந்துறாரான்னு பாப்போம். என்னமா சொன்ன? அவன் துண்ட போட்டு தான் தாண்டுவான், நான் வேட்டியை போட்டு தாண்டுறேன். இப்ப இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து ஓ சத்தியம்மா, உங்க ஆத்தா மேல சத்தியம்மா, இன்னையில இருந்து நான் குடிக்க மாட்டேன்னு சொல்லவே மாட்டேன். இவரை திருத்தவே முடியாது. ஹலோ ஹலோ பரம்புவா, நான் தான் பிரகாஷ் பேசுறேன். உன்னை புறப்பட்டு வர சொன்னே, வரவேணாம். ஏப்பா உடனே வர சொல்லி போன் பண்ண, இப்ப வேணாங்கிற? அது அப்ப சொன்னேன், இப்ப சரக்கு வரல, நீ வரவேணாம். புரிஞ்சதா? சரிப்பா. யாரா சுத்த கிறுக்கனா இருக்கான்? இப்ப வராது அப்புறம் வாங்குறான், அப்ப வராது இப்ப வாங்குறான். இல்ல விளையாடுறானா? அவசர போலீஸ் 100. ஹலோ ஹலோ, போலீஸ் கமிஷனரா? ஒரு இன்ஃபர்மேஷன் சார். என்ன? லலிதா பிக்கிள்ஸ்ல ஒரு வேன்ல ஊறுகாய் பாட்டில்ல போதை மருந்து கடத்துறாங்க சார். இப்ப நீங்க பரங்கிமலைக்கு பக்கத்துல போனா உங்களால பிடிக்க முடியல சார். உங்க பேர் என்ன? என் பேரு சொன்னா ஆபத்து சார். சாரி. தேங்க்யூ. இந்த பாபு நினைக்க மாட்டா, நினைச்சா அதை செய்யாம விட மாட்டா. ஏ பிரகாஷ், நீ மாட்டிக்கிட்டாடா. அண்ணன் சொன்னபடி நமக்கு வரவேற்பு எக்கச்சக்கமா இருக்கு. என்ன சார் ரொம்ப தமாஷ் பண்றீங்க? கைய நாங்க யார் தெரியுமா? சரக்கு எல்லாத்தையும் கீழே இறக்குங்க. இங்க யார கையை வச்சீங்க? போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயே யாருக்கு கை இருக்காது.
தடிங்கால நானும் மாட்டிக்க போறேன். இவங்க பண்ண அக்கிரமத்தை பாரு பரமு. அந்த 3 தடியன்கள் ஃளைட்டுக்கு போயிருக்காங்க. இதான் சமயம். என் பிளான புரிஞ்சுக்கோங்க. இந்த பேதி மாத்திரை கலந்த இந்த பீடா அந்த வாட்ச்மேன் கிட்ட குடுக்குறீங்க. அவன் கண்ணுல மிளகா பொடியை தூவுறீங்க. அவனை கேட்டு பக்கமே வராம ஆக்கிடுறீங்க. அந்த நேரம் பார்த்து நானே எங்க அம்மாவை தப்பிச்சு ஓடிடுவோங்க. இந்தாங்க, உனக்காக நான் எது வேணாலும் செய்யறேன்டா. இந்த பீடா அந்த மாங்காய் மடையன் குடுக்குறான். அவன் பயத்தை கலக்குறேன். ओ मेरी शर्मिले आउना घर जाऊना आउना घर जाऊना पेटी नंबर वरान नंबर वरान क्या அம்மா வாங்கம்மா, வாங்கம்மா, பொம்மைக்கு ஊர் சுத்தி காட்டலாம். வாங்க, சீக்கிரம் வாங்க. அடிச்சு பின்னிடும் பின்னி. ஏண்டா பைத்தியத்தை கூட்டிக்கிட்டு ஓடி போறவன் நான் எங்க சார் ஓடுனேன்? வீட்டை விட்டு ஓடுன இந்த பைத்தியத்தை தானே சார் இழுத்துக்கிட்டு வந்தேன். நீங்க வீட்டுல இல்லங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த பைத்தியம் பொம்மையோட பொட்டி எடுத்துக்கிட்டு ஓட பத்துச்சு சார். அந்த நேரம் பார்த்து கேட்ல குறுக்கா இல்ல சார், ரோட்டு கேட்ல போய் கார்கிரி வந்து அடிபட்டுச்சுன்னா என்ன ஆகுறது? நான் தான் சார் இழுத்துக்கிட்டு இருந்தேன். கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீங்க வந்துட்டீங்க சார். நல்ல வேலை உங்க பிளைட் மிஸ் ஆயிருக்கும் போல் இருக்கு. இல்லன்னா இந்த பைத்தியம் மிஸ் ஆயிருக்கும் சார். பிளைட் மிஸ் ஆயிடுச்சுன்னு எங்களை போட்டு மிதிச்சிய. இப்போ எவ்வளவு நல்லதா போச்சு பாத்தியா? எனக்கு என்னவோ நீ இல்லடா இந்த பைத்தியத்தை கூட்டிக்கிட்டு ஓடன மாதிரி தோணுச்சு. என்ன சார் நீங்க இந்த வீட்டுல இருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்துட்டு ஓடனேன்னு சொன்னா அது ஒரு நியாயம் இருக்கு. இந்த பைத்தியத்தை கூட்டிட்டு போய் நான் என்ன சார் செய்ய போறேன்? உங்களாலேயே இந்த பைத்தியத்தை வச்சுக்கிட்டு மேனேஜ் பண்ண முடியாம தடுமாறுறீங்க. யாருக்கிட்டடா காது குத்தி குச்சி மாற்ற? அப்ப உங்க எப்பறா பொட்டி பொட்டி அதுக்குள்ள உன்னோட ஜட்டி, பொட்டிக்குள்ள பெட்டிக்கோட்டோட புடவையோட போனாலும் ஒரு அர்த்தம் இருக்குது. ஏன் சார் அந்த அம்மா அவங்களோட துணிமணி எடுத்துட்டு போனா அதுக்கு பேர் பைத்தியமே இல்ல சார். இந்த சின்ன விஷயம் கூட உங்க பேரறிவு கேட்கல. அண்ணன் தம்பி 3 பேருக்குமா மண்டையில மசாலா இல்ல? ஒரு தாய் மக்கள் என்னடா நம்ம அம்மாவையே டச் பண்றான். என்ன மட்டும் இவ்ளோ கிராஸ் பண்றீங்களே? நீங்க சம்பளம் கொடுத்து கேட்ல நிக்க வச்சிருக்கீங்களே ஒரு வழக்க அமர துமாரா தூணாய் குர்கா. அந்த ஆள் என்ன சார் செஞ்சுக்கிட்டு இருந்தா? அந்த ஆள் வரத பாருங்க சார். ஏண்டா நாய யூனிஃபார்ம் எங்கடா போன? அந்த கதையை நான் சொல்றேன் சார். இந்த வீட்டுல வேலைக்கார பொண்ணு இருக்கே அது அப்பாவி. அந்த பொண்ணு கிட்ட இந்த பாவி ஹெல் அடிக்கி நீ சினிமா ஸ்டார் ஷர்மினி மாதிரி இருக்கேன்னு சொல்லி மொம்மேரி 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 ஷர்மிலி ஆவுனா பெரிய ஆவுனா அப்படின்னு தமிழ் பொண்ணு கிட்ட ஹிந்தியில டுயட் பாடுறான் சார். அதே நம்ம 2 டுயல் கனால் பாக்குறான் சார். இப்போ உங்க கிட்ட பத்த வைக்கிறான் சார். झूठ बोल रहा पोई सोल रहा என்னடா எங்க வீட்டு சோத்தை தின்னுட்டு எங்க வீட்டு கார் மேலேயே நின்னுகிட்டு டான்ஸ் ஆடுற? அது ஒண்ணும் இல்லைங்க. உங்க அண்ணன் இப்பதான் போனாரு. நீங்க 2 பேரும் வந்தீங்கன்னா இந்த கார்ல ஏறி வர சொன்னாரு. நான் அங்க இங்க போயிட்டேன்னா இந்த மரமண்டைக்கு மறந்து போயிடுவோம் பாருங்க. அதனாலதான் கார் மேலேயே நின்னுட்டு இருந்தேன். நீங்க போங்க. இந்த கார்லயே வர சொன்னாரு. இதே கார்ல தான் வர
சொன்னாரு. அண்ணனுக்கு எவ்வளவு பெரிய மனசு. வாடா போலாம். வா 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 வா. போங்க போங்க, சீக்கிரம் போங்க, லேட் ஆயிடும். போங்க, லேட் ஆயிடும். நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் நான் நான். துணிச்சலை மனத்திலே வளர்ப்பவன் நான் நான் நான். அண்ணன் தம்பி 3 பேரும் ஒரு புழு பூச்சி கூட துரோகம் செய்ய மாட்டாங்களே. இந்த உத்தமர்களுக்கா இப்படி ஒரு சோதனை? இறைவா, ஊத்துறேன். அண்ணன் தண்ணி ஆகரத்தை கூட இப்படி புனல் வழியா ஊத்த வச்சிட்டியப்பா. இதெல்லாம் பார்க்கும் போது இவங்க போயிருக்கலாம், வேற கார்ல போயிருக்கலாம்னு சொன்னேன். அங்கிள், வாயா இல்ல வாய்க்காலா? அவ்வா கம்ம அடிக்குது. அங்கிள், உங்களுக்கு ஜூஸ் வேணுமான்னு கேட்டேன். என்னடா விளையாடுற? விளையாடல அங்கிள், இது உங்களுக்கு அங்கிள். அன்னைக்கு என்னடா ஊர்கா விஷயத்துல போலீஸ் கிட்ட போய் தருமடி வாங்கிட்டு வந்தாங்க. இப்ப என்னடா கார் ஓட்டிட்டு போய் காலை உடைச்சுக்கிட்டு வந்து நிக்கிறாங்க. நாளைக்கு என்ன ஆகுமோ நம்ம வாயா. எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் திருஷ்டி சுத்த போறேன். சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. கல்லடிக்க தப்பலாம், முள்ளடிக்க தப்பலாம், கண்ணடிக்க தப்ப முடியாதே. தூக்கி போறா. ஏன்டா அப்படி போட்டா? நீங்க போட சொன்னீங்க போட்ட. மரத்துல கிளைய பாத்திருக்கேன், இலைய பாத்திருக்கேன், காய பாத்திருக்கேன், கனிய பாத்திருக்கேன். இப்படி ஒரு காலம் நான் பார்த்ததே இல்லை. ஐயோ, மாங்காய் மேல ஆசைப்பட்டு மரத்து மேல ஏறிட்டேயா. இப்ப கீழே இறங்க எனக்கு பயமா இருக்கு. கொஞ்சம் இறக்கி விடியா. ஏற தெரிஞ்ச உனக்கு இறங்க தெரியலையா? என் புள்ளி மயிலை துள்ளி வா. ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். நீ 100 ஆண்டு காலம் நல்லா இருக்கடா. ஒரு 100 கூட. துட்டு இல்ல மாமா. என்னடா சொன்ன? என்கிட்ட துட்டு இல்லன்னு சொன்னேன். துட்டு இல்லையா? எப்படா சொல்லலாம்? டேய், யாராவது பக்கத்துல பொண்ணு நினைச்சியா? ஏன் பொண்ணுடா? துட்டு இல்லாம என் பொண்ணை எப்படா சொல்லலாம் நீ? 1000 ரூபாய் இருந்தாலும் அவர் என்ன கட்டிட்டு போவாரு. கையில்லைனா கைவீசம்பா, கைவீசு. கடைக்கு போகலாம், கைவீசு. இந்த கையால உன்னை எப்படிலாம் தூக்கி வளர்த்த? 100 ரூபாய் துட்டு இல்லாத பேமானிய கட்டிக்கிட்டு நீ எப்படி குடியும் குடித்தனமா இருக்க போற? இல்ல நான் தான் எப்படி குடிக்க போறேன்? இத நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? செத்து போட லட்சுமி, செத்து போட லட்சுமி.